அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 9:30 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6. இந்த நிகழ்ச்சி நேயர்களே மக்களுடன் மருதநெல்லி. நேயர்களே, இன்றைய மக்களுடன் மருதநெல்லி நிகழ்ச்சியானது மலேரியா தடுப்பு முறைகள் குறித்து பேச இருக்கின்றோம். நம்மோடு இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தருமபுரி மாவட்டத்தினுடைய மலேரியா தடுப்பு அலுவலர் திரு கே சுப்பிரமணி அவர்கள் நம்மோடு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார். இன்றைய தினம் உலக மலேரியா தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் மலேரியா நோயினுடைய அறிகுறிகள் என்ன, மலேரியா நோய் குறித்தான பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காக நம்மோடு இன்று நிலையத்தில் சிறப்பு விருந்தினராக தருமபுரி மாவட்டத்தினுடைய மலேரியா தடுப்பு அலுவலர் கே சுப்பிரமணி அவர்கள். அன்பார்ந்த நேயர்கள், நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பேசலாம். நிலையத்தினுடைய எண்களான 280 896 290 896 முன்னிணைப்பாக 043442 என்ற எண்களை சேர்த்து அழைக்கலாம். சார் வணக்கம் சார். அன்பார்ந்த நேயர்களுக்கும் மருதநெல்லி சமுதாய வானொலி மூலம் நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நன்றிங்க சார். உங்களுடைய அந்த நேரத்தில் இன்னைக்கு அதுவும் குறிப்பாக மலேரியா தினத்தில் ஒரு மலேரியா அலுவலராக நீங்கள் இந்த வானொலியில் வந்து பங்கெடுத்து மக்களுக்கு அந்த மலேரியா குறித்தான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அந்த பணியை நீங்கள் செய்யறதுல அது குறிப்பாக நேரில் வந்துருப்பீங்க மருதநெல்லி சமுதாய வானொலியின் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதல்ல தெரியும். மகிழ்ச்சி, கண்டிப்பாக மகிழ்ச்சி. ஏன்னா சமுதாயத்தில் வந்து எத்தனையோ நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம் ஐஇசி கொடுக்கறதுக்காக. உங்கள் மூலம் இப்போ மக்களுக்கு போய் சேரும் போது ரொம்ப சந்தோஷம். நிச்சயங்கய்யா. சரி, இப்போ இந்த மலேரியா இது குறித்து நம்ம பேசும்போது மலேரியா அப்படின்னா என்னங்க? முதல்ல அது நம்ம மக்கள் மலேரியாங்கிறது வந்து பல நூற்றாண்டு கணக்கு அதுக்கு முன்னாடி இருந்து நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்து வந்தக்கூடிய ஒரு காய்ச்சல் நோய்ங்க. சரிங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது காய்ச்சல் இருக்குமே வெளியே இது மலேரியான்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நோய் கிருமி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதான் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒட்ட குரூப்பாக பாதிப்பு வரும். இப்போ எல்லாருக்குமே பேர் வரும். அந்த பேர் வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது எந்த காலத்துல வருது யாருக்குமே தெரியாது. காத்துல வருதா அந்த இதில் வச்சுட்டு தான் அந்த ரோமன் இதில் அவங்க மொழியில் வந்து அதாவது மலேரியானா மேல் அப்படின்னா வெரி பேட் அப்படின்னு அர்த்தம், மோசமான. அந்த பாதியை பிரிச்சுன்னா மேல் ஏரியாங்கிறது பகுதி, அந்த பகுதி அதை வச்சு தான் அந்த பேருக்கு வந்து நேம் வந்து மலேரியா அப்படின்ட்டு இது பண்ணாங்க. நம்மனால அது கண்டுபிடிக்க முடியல. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்தால் நம்ம ஏறக்குறைய என்ன பண்ணுவோம்னா கசாயம் வச்சு கொடுப்பாங்க, கசப்பு. இன்னைக்கும் அது இருக்கு. அந்த மலேரியா ட்ரீட்மெண்ட் அதுதான். அந்த மாத்திரையில வந்து கொய்னா மர பட்டையிலிருந்து தயாரிக்கக்கூடிய குளோரோகுயின்ங்கிற மாத்திரையை தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அந்த கசப்பு தன்மை ஓவரா இருக்கும். அந்த ஆதி காலத்து நம்ம இதுல பிரகாரம் ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் அதுதான் நமக்கு ஓடிட்டு இருக்கு. அந்த கசப்பு கொடுத்து இது பண்றது. பல இதில் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டிசீஸ் வந்து இதுதான் கொடுப்பாங்க, கசாயம் வச்சு அந்த கசப்புலயே வந்து நோய் கிருமிகளை இது பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் தான் இருந்துச்சு. இது இப்படி நம்ம நாள் இப்படி இருக்கிற காரணத்துல 1880 நம்ம ஆர்மியில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் ஆர்மி டாக்டர் ஒருத்தர், டாக்டர் அல்போன்ஸ் லாவ்ரன் அப்படிங்கிறவர் தான் இந்த நம்மளுடைய அந்த பேர் இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய பிளட் எடுத்து நுண்ணோக்கியில் வச்சு பார்த்தாரு. மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது அந்த வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து அந்த சிவப்பண்ணுல ஒரு டிஃபரெண்டான ஒரு ஷேப் வந்தது. அதை வச்சு அவர் ஆராய்ச்சி பண்ணாரு. புதுசா இருக்கு, எது டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அது எது ரெட் கலர்ல இருக்கும் ஆர்பிசி, அதுல வந்து என்லார்ஜ் ஆயிருக்கும். இந்த பேரசைட் அட்டாக் பண்ண இது பார்த்தீங்கன்னா என்லார்ஜ் ஆயிருக்கும். அந்த என்லார்ஜ்மெண்ட் வச்சு அவர் ஆராய்ச்சி பண்ணார். ஆனா ஆராய்ச்சி பண்ணிட்டு இது டிஃபரெண்ட், இது ஒரு கிருமி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சார். முதல்ல 1880 லாவ்ரன் தான் அதை வந்து ஃபர்ஸ்ட்ல இது மலேரியா அந்த பேரசைட்டை கண்டுபிடிச்சார். அது உண்டாக்கக்கூடிய கிருமியை கண்டுபிடிச்சார். அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி அது பார்க்கும்போது அது வந்து பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற அதாவது சிங்கிள் செல், ஒரு செல் உயிரி ஒட்டுண்ணி. இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா மனித உடம்புல வந்து குடல்வால் ஒட்டுண்ணி தனியா இருக்கு, ரத்த ஒட்டுண்ணி. இந்த இது ரெண்டா பிரிச்சுட்டோம்னா குடல்வால் ஒட்டுண்ணில வந்து பாத்தீங்கன்னாக்கா பூச்சிங்கெல்லாம் இருக்கும், உருளை புழு, நாக்கு பூச்சி, கொக்கி புழு, இது மாதிரி பல வேறு இது. அது வந்து குடல்வால் ஒட்டுண்ணி. அது நம்ம அண்டி தான் வாழும். அது சிலது வந்து நமக்கு நோயை உண்டாகும், சிலது அது பாட்டுக்கு லைஃப் வாழ்ந்துட்டு அது லைஃப் முடிச்சுட்டு போயிடும். தொந்தரவும் கொடுக்காத ஓரளவுக்கு அவாய்ட் பண்றதும் பண்ணோம். அது வந்து குடல்வால் ஒட்டுண்ணி. அதே அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா மனிதனை பாதிக்கூடிய ரத்த ஒட்டுண்ணி அப்படின்னு பார்க்கும்போது மலேரியா பேரசைட், இந்த பிளாஸ்மோடியம் இருக்கு இல்லைங்களா, இந்த பிளாஸ்மோடியம். இன்னொன்னு வந்து பைலேரியா, யானைக்கால் உண்டாகக்கூடிய யானைக்கால் ஒட்டுண்ணி. இந்த ரெண்டு தான். அது வந்து உருளை புழு வகை சேர்ந்தது. இது வந்து பிளாஸ்மோடியம் சிங்கிள் செல், ஒரு செல் உயிரி. சார், இப்போ இந்த உருளை அந்த
குடல்வால் ஒட்டுண்ணின்றது இந்த உணவு பாதையில இருக்கக்கூடியது. ஆமா, அது உயிர் வாழ்ந்துட்டு மலம் வழியா போயிடும், இல்ல அங்கே போயிடும். பிளட்லயும் பாத்தீங்கன்னா மனித ரத்தத்திலயுமே யானைக்கால் ஒட்டுண்ணியும் உருளைப்புழு தான் மைக்ரோ, அதை விட சின்ன சைஸ்ல இருக்கும். சரிங்க. உச்சரேரியா பேன்கிராப்டி புருவிக்கியா மலைன்னு 2 வகை இருக்குங்க. கேரளால புருவிக்கியா மலை இருக்கும், நம்மளுக்கு உச்சேரியா பேன்கிராப்டி நம்ம பிளட்ல நம்ம தமிழ்நாட்டு இதெல்லாம் இருக்கு. சரிங்க. அது வந்து உருளைப்புழு தான். அது நாட் சீன் இன் நேக்ட் ஐ, வெறும்னா கண்ணால பார்க்க ஒன்லி ஃபார் மைக்ரோஸ்கோபிக் தான். அதுல பாத்தீங்கன்னாக்கா தெரியும். அதாவது இதுல கிருமின்னு பார்க்கும்போது ஒட்டுண்ணிங்கிறது கொஞ்சம் பெருசா இருக்கும், பாக்டீரியா அதை விட சின்னது, வைரஸ் அதை விட எல்லாம் சின்னது. இதுதான் நம்ம மனுஷன் வந்து ஆட்டிப்படையக்கூடிய நோயை உண்டாக்கக்கூடிய இது ஆமா கிருமிகள். அந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்மோடியத்தில் 2 இருக்குங்க. இந்த பிளாஸ்மோடியத்தில் இப்போ இந்த மலேரியா சொன்னீங்களா, மலேரியாவிலே வந்து 4 வகை இருக்குது. பிளாஸ்மோடியம் வைவாஸ், பிளாஸ்மோடியம் பால்சிபரம், பிளாஸ்மோடியம் ஓவேல், பிளாஸ்மோடியம் இன்னொன்னு இருக்குங்க, பிளாஸ்மோடியம் ஓவேல் மலேரியா, பிளாஸ்மோடியம் மலேரியா. இந்த 4 தான் இருக்கு. இந்த 4ல மற்ற ஸ்டேட்ல இருக்கிற வெளியே நம்ம தமிழ்நாட்டில் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் பால்சிபரம், இந்த 2 வகையான ஸ்பீசிஸ் மட்டும்தான் நம்மளுடைய பிளட்ல வந்து சர்வைவல் ஆகும். சரிங்க. இதில் வந்து பிளாஸ்மோடியம் பால்சிபரம் அப்படிங்கிறது சிங்கிள் செல் வைரஸ் தான். வைவாக்ஸ் இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். பால்சிபரம் வந்து கிரசன்ட் ஷேப், அதாவது பனானா ஷேப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷேப்பில் இருக்கும். அது இதில் வந்து பேட்டல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடியது மலேரியா பிஎஃப், பிளாஸ்மோடியம் பால்சிபரம். இது வந்து மூளை தாக்கக்கூடியது, டெத்தில் கூட முடியும், இறப்பு கூட கொண்டு போயிடும் பால்சிபரம். இப்போ அந்த உருளை புழுல நீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கிறது மலம் வழியே வெளியேறக்கூடிய, கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது தான் அந்த யானைக்கால் நோயை உண்டாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பேன்கிராப்டி. அது எப்படி, என்ன மாதிரி, ஏன்? அதுவும் மைக்ரோஸ்கோபி தான். அது இயற்கையுடைய படைப்பு. அதாவது வேம்லயே அது ஒண்ணு மட்டும் பிளட் ஒட்டுனியா நமக்கு இதாயிருச்சு. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? அது மைக்ரோஸ்கோபி தான். பிளட் ஸ்மியர் 2க்குமே வந்து ரத்த தடவல் தான். என்ன மாதிரி அறிகுறி வரும் சார் அது முதல்ல? எதுக்கு சொல்றீங்க? மலேரியாவுக்கு நம்ம யானைக்கால் நோய், யானைக்கால் நோய்க்கு வந்து அது ஒரு லாங் பீரியட் இதுங்க. அதாவது ஒரு அது மஸ்கிட்டோ பான். அதை என்ன 2க்கும் டிஃப்ரெண்ட்னா, மலேரியா வந்து நம்ம ரத்தத்தை குடிச்சிட்டு போயிட்டு, அதாவது அபைட் ஆயிருக்காங்களே பர்சன், அவங்ககிட்ட இருந்து பேரசைட் எடுத்து போய் அடுத்தவங்களுக்கு கடிச்சா உடனே வந்துடும். பைலேரியா வாம் வந்து அதே மாதிரி தான், தொடர்ந்து கடிச்சிட்டே இருக்கணும். ஒரு எண்டமிக் ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாம் அந்த பிளட்ல ஒரு 10 பேருக்கு இருக்கும். அந்த பகுதியில் இருக்கிற கியூலஸ் மஸ்கிட்டோ, அது மஸ்கிட்டோ வேற. அதை அந்த சர்வைவல் ஆகக்கூடிய கியூலஸ் குங்கிபிசிட்டிஸ் சொல்லக்கூடிய சாக்கடை கொசு அது. சரிங்க. நம்ம பேசுவோம். நேர் ஒருத்தர் இணைப்புல நம்ம பேசும். வருக. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் சந்திரசேகர். இன்னைக்கு உலக மலேரியா தினம். அதை முன்னிட்டு நம்ம தருமபுரி மாவட்ட மலேரியா அலுவலர், தடுப்பு அலுவலர் சுப்பிரமணியம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்காங்க. உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். மிக அருமையாக போயிட்டு இருக்குங்கய்யா நிகழ்ச்சி. முதற்கண் வாழ்த்துக்கள். அப்படியே ஆன்லைன்ல மிக சிறப்பாக கேட்டிருக்கோம். எனக்கு என்ன கேள்வினா, இந்த மலேரியாவை பொதுவாக டயக்னைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னா, அந்த மலேரியா நோய்க்கான அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது பழைய காலத்திற்கும் இப்பத்திற்கும் எப்படி டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் மலேரியா வந்து ஒரு இடத்துல ஒருவருக்கு வந்த பொழுது அது கடகடன்னு பரவக்கூடிய ஒரு நோயாகவும் இருக்கா? இத பத்தியும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஐயா. நன்றிங்க. நம்ம இணைப்புல மருத்துவர்கிட்ட கேட்கலாம். நன்றி 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 சார். இப்போ அவர் கேட்ட கேள்வி, பழைய மெத்தடு ட்ரீட்மெண்ட் என்ன, இப்போ என்ன மெத்தடு புதுசாக கொண்டு வந்துருக்கீங்க? ஒரு இடத்துல மலேரியா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது உடனே பரவுதா, எப்படி பரவுது, என்னன்றது விவரம். கண்டிப்பா நல்ல கேள்விங்க. ஒன்றும் இல்லை, அதாவது ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம மைக்ரோஸ்கோபி எக்ஸாமினேஷன் பிளட் ஸ்மீர் எடுக்கிறோம், ரத்த தடவில் எடுத்துட்டு அதை, ஏன்னா அதை வந்து 1000 மடங்கு நம்ம பெருசு பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பேரசைட் தெரியும். ஒட்டுண்ணி தான் இருக்கு அப்படின்ட்டு எக்ஸ்பீரியன்ஸான லேப் டெக்னீஷியன் மட்டும் கவர்மெண்ட்ல எல்லாமே ஃபுல் ட்ரெயின்டு. இப்போ அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு அது மலேரியா தான் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பழைய அவங்க கேட்ட கேள்விக்கு பழைய ட்ரீட்மெண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் வைரஸ் வந்து 3 days ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. 3 daysல கியூர் ஆயிரும். சிங்கிள் டோஸ் நேரடியாக வந்து டெய்லி 3 days கொடுத்துருவாங்க. இன்ஜெக்ஷனா அல்லது இல்ல டேப்லெட்ஸ், குளோரோகுயின், பிரிமாகுயின் ஒரு மாத்திரை 2 சேர்த்து கொடுப்பாங்க. சரிங்க. அதே மாதிரி பால்சிபரத்துக்கு சிங்கிள் டேஸ் அவ்வளவுதான், 45 மில்லிகிராம் அடல்ட்டுக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு சிங்கிள் டேஸ்லயே அந்த பேரசைட் கிளியர் ஆயிரும். சரிங்க. இது என்ன ஆச்சுன்னா நாள்பட பல வருஷங்களா இது தொடர்ந்து கொடுக்கறதுனால ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது எதிர்ப்பு சக்தி மாத்திரைக்கு வேலை செய்யல, திருப்பி வந்து ஏத்துக்கல, திருப்பி அது சர்வைவல் ஆயிடுச்சு. மறுபடியும் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு
இப்போ லேட்டஸ்டா இப்போ 2005 பின்னாடி மாடிஃபை பண்ணாங்க ட்ரீட்மெண்ட்டை. இது வந்து 14 days ஆக்கிட்டாங்க. வேணல அந்த 3 days இப்போ வைரஸ் சொன்ன இல்லைங்களா, அதை வந்து 14 days 14 days கண்டினியூ பண்ணோம். அதே மாதிரி பிஎஃப்க்கு 3 days இதுதான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதே சேம் டேப்லெட்ஸ் என்னவோ அதுதான். எண்ணிக்கை எடுத்துக்கிற நாட்களுடைய டோசஸ் வந்து இது பண்ணிருக்காங்க. ரெண்டாவது மலேரியா வேகமா பரவுனாங்க. அருமையான கேள்வி. மலேரியா அதாவது டிரான்ஸ்மிஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னா குவாரி இருக்குங்க இல்லைங்களா, கல்குவாரி பகுதியில் பாத்தீங்கன்னா அந்த மலேரியா நோய் உண்டாகக்கூடிய அனாப்ளின் கொசும் ப்ரீடிங் ஆகும். அந்த தண்ணி இருக்குங்களே குட்டை இதெல்லாம் அங்க வேகம் அங்க வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குவாரியில வேலை செய்யறவங்க அங்க வெளியிலேயே படுத்துருவாங்க. மஸ்கிட்டோ வந்து ஃபைட் பண்றதுக்கு ஈஸி ஆயிடுது. அது ஒரு காரணம். ரெண்டாவது நியரஸ்ட் பாப்புலேஷன் எங்க இருக்குதோ அந்த டைம்ல வந்து அங்க பக்கத்துல இருக்கிற வில்லேஜ் எல்லாமே அஃபெக்ட் ஆயிரும். அந்த மஸ்கிட்டோ ஒரு எத்தனை பேரை சிங்கிள் ஃபைட் பண்ணா போதும். ஒரு சிங்கிள் ஃபைட் பண்ணாக்க பிளட்ல வந்து அந்த பேரசைட் உள்ள போயிருது. நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா மலேரியான்றது ஒரு கடி கடிச்சா போதும். யானைக்கால் நோய்க்கு வந்து நிறைய கிடைக்கணும். ஒரு 500, 1000, 1000 எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவ்வளவு டைம்ஸ் அப்படியே சேம் இதுலயே அந்த பகுதியிலேயே அவங்க ஃபைட் வாங்கிட்டு சர்வைவல் ஆகும். ஓகேங்களா, இது சிங்கிள் ஃபைட் போதும். அவ்வளோ உள்ள பேரசைட் போயிடுச்சுனாவே இது 5 daysக்குள்ள இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. மல்டிப்ளை ஆகிட்டு நமக்கு அதோட ஃபைட் வந்து ஆரம்பிக்கும். நம்ம பேசலாம் டாக்டர். இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க. வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம், நான் பழக்கடை காமோதினி பேசுகிறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கங்க. ஐயா, இன்னைக்கு வந்து உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு மருத்துவர் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக இருக்காரு. மலேரியா குறித்து உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் நம்ம பேசலாம். சார் வணக்கம். உங்களுடைய பாதங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. பாத்தீங்கன்னாக்கா நான் 4 பேருக்கு நல்லது சொல்றேன். நீங்க குப்பையை ரோட்ல போடுறப்போ ஈரமா போடக்கூடாது. அப்படி கூட நீங்க ஒரு கவர்ல போட்டு கட்டி வைக்கணும். கொசு நாம தான் உற்பத்தி பண்றோம். வீட்டுல தண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை மூடி வைங்க. எல்லா பாத்திரத்திலயும் தண்ணி பிடிச்சி வைக்காதீங்க. நீங்க மூடி வச்சீங்கன்னா நல்லா தண்ணி இருக்கிற இடத்துல உங்களால பண்ண முடியலாம். அதுல கொஞ்சம் கெரோசின் ஊத்தினீங்கன்னாக்கா இந்த கொசுலாம் உட்காராது அப்படி நான் சொல்லியிருக்கேன். இது நான் சொன்னது கரெக்டா இல்லையான்றதை நீங்க சொன்னீங்கன்னாக்கா நான் வானொலி மூலமா கேட்கறேன். நன்றி. இப்ப அவரு சொன்னது சரியான விஷயங்களா? எப்படி சரியான விஷயம் தான். குப்பை கொட்டக்கூடாதுங்கிறது அது சொன்னல டோட்டல் சானிடேஷன். ஆமா. ஆனா நம்ம மலேரியாவுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நல்ல தண்ணியில தான் வந்து முட்டையிடும். இந்த அனாப்ளின் கொசு நல்ல தண்ணியில முட்டையிடும். நல்ல தண்ணியில தான் முட்டையிடும். ஆனா அதுக்கு சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் நம்ம வீட்டை சுற்றுப்புறம் வந்து சுகாதாரம் வைக்கணும். அவர் சொன்ன மாதிரி குப்பை இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுனால ஹவுஸ் பிளே வந்து இதாகும். ஹவுஸ் பிளேனால பரவக்கூடியது டைபாய்டு ஏகப்பட்ட நோய் இருக்கு. அது சப்ஜெக்ட் வேற. இப்ப இதுல வந்து சுத்தமான தண்ணி தேங்க வைக்க கூடாது. அவரு கெரோசின் ஊத்து சொன்னாலும் ட்ரைனேஜ்ல இப்ப அந்த கியூலஸ் சொன்ன இல்லைங்களா, அது யானைக்கால் நோய்க்கு அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். யானைக்கால் நோய்ன்றது வந்து மஸ்கிட்டோ அந்த சாக்கடை தண்ணி கழிவு நீர்ல தான் அது வளரும். மலேரியா அப்படின்றது நல்ல வாட்டர். அருமைங்க. அதனால இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா தொட்டி இப்ப வீட்டை சுத்தி தண்ணி தொட்டி வச்சிருப்பாங்க, பெரிய டேங்க் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இதுல வந்து நீர்நிலையில வந்து அனாப்ளின் பீடிங் ஆகும். ஒரு சம்ப் இருக்கு, சம்பிள் இருந்தா கண்டிப்பா ஆகும். இதுல பீடிங் ஆகும். இப்ப இதுலயுமே என்ன டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னாக்க இப்போ அர்பன்ல வந்து ஒரு டைப்பான மலேரியா உண்டாகக்கூடிய கொசுலயே அனாப்ளின் ஸ்டீபன்ஸுங்கிறது வந்து இதுல அர்பன்ல இதாகும். ரூரல் பாத்தீங்கன்னா குளிசி பேசி இந்த ரிவர் போயிட்டு இருக்கீங்களா, ஆத்து ஓட கோலாம் கொட்டை அந்த மாதிரி இதெல்லாம் அந்த மாதிரி தண்ணியில இதுல 2 டிஃபரெண்ட் ஆகும். இப்ப நம்ம வீட்டை சுத்தி நம்ம சுத்தமாக்கலனாக்கா அனாப்ளின் ஸ்டீபன்ஸ் வரும். அந்த ஸ்டீபன்ஸ் மலேரியா உண்டாக்குறது ஒரு இதாகுது. இப்போ இல்லை சார், சில நேரங்களில் நாங்கள் என்ன நினச்சிடறோம், எங்களை மாதிரி சாதாரண நாட்கள் சாக்கடை தண்ணி ஒன்றா கொசு உற்பத்தி ஆகும், சாக்கடையில் தண்ணி. அப்போ மலேரியா அப்படின்றது சுத்தமான தண்ணீரில் ஃபீட் ஆகும். கண்டிப்பா. ஸோ அப்போ நம்ம எந்த தண்ணியாக இருந்தாலும் நல்ல தண்ணி தானே நம்ம வந்து அசால்ட்டாக விடக்கூடாது. அதில் ஃபீடிங் எதுவும் எக்லேட் பண்ணிட்டு போயிடும். சார், அது எப்படி பாதுகாக்கிறதுங்க? க்ளோஸ் பண்ணிக்கலாம். அல்லது அந்த பெரிய தொட்டியாக இருக்குன்னா வாரம் ஒரு முறை அதை வந்து வாஷ் பண்ணிடலாம். சரிங்க. சுண்ணாம்பு அடிச்சுட்டோம். மெயின் சுண்ணாம்பு அடிச்சுன்னா 1 month ஆகுது அதில் வந்து எக்லேட் பண்ணாது. சரிங்க. அனாப்ளின் வந்து கொசை பொறுத்து பார்த்தீங்கன்னா அது உள்ள வந்து நம்ம வெரி சென்சிட்டிவ். சரிங்க. அது ஆண்டனா ஒரு இது முன்னாடி இருக்கு வாய்ப்பு இதில் ஆண்டனா இருக்கும். அதை வச்சு பார்க்கும் அதுல ஏதாவது கெமிக்கல் கலந்துருக்கா, பியூர் வாட்டரா. அதே மாதிரி அது எக்லே பண்ணிச்சுனாங்க ஆய்வே பண்ணிட்டு தான் போடும். நம்ம மாதிரி இதெல்லாம் அது கண்ட இடத்துல அதை ஃபாலோ பண்ணுங்க. அது நாளைக்கு எக்லே பண்றதுன்னு இன்னைக்கு ஒரு 3 டைம் 4 டைமா அந்த வாட்டர் போய் டெஸ்ட் பண்ணோம். இதுல வேற ஏதாவது கலந்துருக்கேன், இயற்கை எதிர் இருக்கு, அந்த முட்டை எக் சாப்பிடக்கூடிய வேற இன்செக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, பூச்சி இருக்கா. சரி, அந்த எக் லே பண்ணிட்டு வந்துருது. 4 days 3 daysல அது திருப்பி லார்வா ஆச்சுன்னா அந்த லார்வா குட்டி லார்வா வருதுங்களா, அதுக்கு உணவு வேணும். அதுக்கு பங்கஸ் அதுல இருக்குமா, உற்பத்தி ஆகுமா,
இது வந்து பாத்தீங்கன்னா மிதவை உயிரி பங்கஸ் இதுதான் சாப்பிடும். மேல தண்ணி மேல வந்து மிதக்கக்கூடிய அது வந்து உற்பத்தி ஆகுமா, கெமிக்கல் கலந்து அது வராது. பங்கஸோ பாக்டீரியல் எதுவுமே வராது. அப்ப அது உணவு இல்லாம அது வந்து லாரோ மேற்கொண்டு வளராது. இத்தனை செக்கப் பண்ணிட்டு தான் அது வந்து கொசு வந்து ஒரு ஒரு ஆய்வே நடத்திட்டு தான் மலேரியா ஒட்டுண்ணியை வந்து பரவக்கூடிய. ரொம்ப புத்திசாலிங்க அது. அதே மாதிரி மூவ்மெண்ட் இருக்கா, யாரோ வந்து தண்ணி எடுக்கிறாங்களா, தண்ணி மட்டம் குறையுதா, அது எல்லாமே செக் பண்றோம். இயற்கை எதிரிகள் யாரோ இருக்காங்களா, அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு இது மஸ்கிட்டோ சாதாரண இது இல்லை. ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த மலேரியா பரவக்கூடிய முறைன்னா என்னென்ன சார், எப்படி பரவுதுங்க? அதான் மலேரியானா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வீட்டு சொன்ன மாதிரி இதெல்லாம் பீடிங் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. குளம், குட்டை, டேங்கு, ஓஹெச்டி, சம்பு எல்லாமே. அப்போ பொதுவாக எதெல்லாம் கவனிக்கணும் அப்படி வச்சுப்போம். இப்போ நம்ம ஒரு ஊரில் ஒரு டேங்க் இருக்குது, பஞ்சாயத்தில் ஒரு டேங்க் இருக்குது, வீட்டில் நம்ம வீட்டு மேலே மொட்டை மாடியில் ஒரு டேங்க் இருக்குது, வீட்டுக்கு முன்னாடி சம்ப் ஒன்று வச்சுருக்குறோம். இந்த மாதிரி எதெல்லாம் மக்கள் கவனிக்கணும்? மெயினாக வந்து ஓப்பனிங்கில் இருக்கிறத மெயினாக கவனிக்கணும். சரிங்க. அதை வந்து அதே மாதிரி ஸ்டோரேஜ் வந்து ஒரு ஒன் வீக் ஒன்ஸ் ஆகுது, அதை ரிமூவ் பண்ணிட்டு புது தண்ணி போடலாம். ஓ சரி. அதை அப்படியே வச்சிடக்கூடாது, ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. விட்டுட்டாங்க அது மாதிரி பீடிங் வந்து ஈஸியாக போயிடும். ஈஸியாக போயிட்டா இப்போ சரி அப்படியே கொசு உற்பத்தி இருக்குது அப்படின்னாலும், டென்சிட்டி ஓவராக இருக்குனாலும், இப்போ இதில் நான் மலேரியா பற்றி சொல்லணும்னா 3 விஷயம் வேணும். அதாவது கோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து காரணி வந்து அந்த இது இந்த பேரசைட்டு பிளாஸ்மோடியம் வைரஸ், ஓகேங்களா? இன்னொன்று வந்து வெக்டர்னாக அதை ஏஜென்ட் கொண்டு போய் பரப்பக்கூடியது, அது வந்து கொசு. இன்னொன்னு வந்து என்வைரான்மெண்ட், சூழ்நிலை. ஆமா சூழ்நிலை. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லீங்களா, வீட்டு சுத்தி அந்த இதெல்லாம் வச்சு, இது வந்து சூழ்நிலை. சரிங்க. சூழ்நிலை உண்டாக்கிட்டான் மனுஷன். இப்ப மேற்கொண்டு கொசு அதுல உற்பத்தி ஆயிடுச்சு. ஆனா இன்னொன்னு வேணும், கோஸ்ட் மெயின் வந்து பேரசைட் வேணும். பேரசைட் அங்க யாரும் இல்ல, சுத்தமா இருக்கு, எங்கேயும் போய் வெளியில மூவ்மெண்ட் கிடையாது, அவன் உடம்புல பக்கத்துல யாருக்கிட்டையும் இல்ல. அப்படிங்கும் போது டிரான்ஸ்மிஷன் நாங்க வரது சான்ஸ் கிடையாது. கொசு நிறைய வந்துட்டே இருக்கும், பிளட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனா நோய் எஃபெக்டிவ், நோய் பாதிப்பு இருக்காது. சப்போஸ் அட்லீஸ்ட் அந்த இருக்கிற பக்க சரௌண்டிங்ல யாரோ ஒரு ஆள் வெளியில போயிட்டு வந்துட்டாங்க, அவன் பேரசைட்லோட வந்துட்டான், அங்க போய் மஸ்கிட்டோ போயிட்டு பண்ணிட்டு வந்துட்டான், இங்க வந்து அவன் உடம்புல வந்து பேரசைட் இருக்கு. சப்போஸ் இங்க இருக்கிற அந்த மஸ்கிட்டோ அனாப்ளின் பீடிங் இருந்து அது டக்குன்னு இது பண்ணிச்சுன்னா, நம்ம கேட்டாங்க இல்லையா வில்லூர், அவங்க மாதிரி டக்கு கடிச்சுன்னா அப்படியே 10 பேரும் பரவிடும். அந்த ஏரியா முழுக்க பரவிடும் மலேரியா வந்து பரவும். ஆமா, அது உடனடியே பார்த்துட்டு ஒரு ஆள் 2 ஆளோட நம்ம இது பண்ணிட்டோம்னாக்க அது கட் பண்ணிடலாம். இல்லையா டிரான்ஸ்மிஷன் ஓவரா போய் அவுட் பிரேக்னு சொல்லுவாங்க, மலேரியா அவுட் பிரேக்கா வந்துடும், கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வந்துடும். அதனாலதான் இப்ப அந்த மலேரியா அப்படின்னும் போது ஆபத்தானது, அந்த ஏரியா அப்படின்றது போது அந்த ஏரியா முழுக்க ஒரு ஆபத்தான பகுதி. அப்படி இது பண்ணாங்க, சயின்டிஃபிக்கா தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்ல அந்த பெயர் பொறுத்து இங்க ஏரியா, அத சொன்ன சொல்லுக்கு பேட் ஏரியா. அந்த ஏரியா முதல்ல ஒரு காலத்துல அப்படி இருந்ததுங்க. குறிப்பிட்ட ஏரியா போயிட்டு வந்தா அவன் வந்து மலேரியாவோட தான் வருவான். சென்னை, கோயம்புத்தூர், இதுல ராம்நாடு எல்லாம் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாங்கன்னா அங்க போய் ஒரு 2 நாள் தங்கிட்டு இருந்தா அவன் வந்து இங்க வந்து 1 வீக் கழிச்சு பாத்தீங்கன்னா அவன் குளிர் தவிர ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், மலேரியாவோட தான் வருவான். அந்த அளவுக்கு இருந்தது. என்னென்னலாம் பாதிப்பு இருக்கும் சார் ஒரு மனிதனுக்கு? இது நம்ம மலேரியான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இது ஒரு வேலை அப்படின்னா என்ன பாதிப்பு? ஒன்றும் இல்லை சார், இது வந்து அதாவது கடி வாங்கிட்டு வந்து பேரசைட் உள்ள போயிருது. சரிங்க. அது இன்குபேஷன் பீரியட் சொல்லுவாங்க. அந்த உள்ள அந்த பேரசைட் மல்டிப்ளை ஆகும், லிவர்ல போய் அந்த இது ஸ்டோர் ஆயிட்டு அங்க திசுல தங்கிட்டு அது மல்டிப்ளை ஆயிடும், 1000 கணக்கில் ஆயிட்டு அப்புறம் தான் பிளட் சர்க்குலேஷன் வரும், பெருகுது. ஆமா பெருகுது. அப்புறம் பிளட் சர்க்குலேஷன் வரும்போது நமக்கு என்னதான் இருந்தாலும் பியூரா இருக்கிற பிளட்டுக்கும் பேரசைட் நம்ம பேரசைட் லோடு ஓவர் ஆகும்போது பேரசைட் மேன் சொல்லுவாங்க, அது வரும்போது அந்த ஒட்டின் வரும்போது என்ன ஆகும், உடம்புல ஒரு விதமான அசதி, அது அந்நிய பொருள் உள்ள நுழைஞ்சிருச்சு. நம்மள ஆரோக்கியம் போயிடுச்சு, ஆரோக்கியம் போயிடுச்சு. சரி, ஆரோக்கியம் போய் அதுக்கு மேல பேரசைட் அதிகமா இருக்கு, நம்மளால தாங்க முடியல. அப்போ உடம்பு ஒரே வலியா இருக்கும், பெயின், ஓவர் பெயின், உடல் வலி. அதுக்கு அடுத்து தலைவலி வரும், ஹெட். இது வந்து அப்படியே உடம்பு வலி கூட கொண்டு போயிட்டு தலை இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா குளிர் வரும். குளிர் அப்படியே நடுக்கம் 2 பெட்ஷீட் போட்டுனா கூட அவங்களால இது பண்ண முடியாது, அந்த அளவுக்கு குளிர், நடுக்கத்தோட கூடிய குளிர் வரும். இது மெயின். இது ஃபீவர் எப்படி இதாகுனா இன்டர்மிட்டன்ட் ஃபீவர்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரலாம், 24 மணி நேரம், 48 மணி நேரம், 72 மணி நேரம் விட்டு வரும். ஆமா,
இது எந்த டைப்புன்னு சொல்ல முடியாது. 3ல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரலாம். டெய்லி 1 மணிக்கு வருதுன்னா ஒரு டெய்லி வந்துடும், அடுத்த நாள் வரும். இன்னொரு டைப் என்னன்னா ஒரு நாள் நாளைக்கு விட்டும் அடுத்த நாள் திருப்பி அதே 1 மணிக்கு. இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் மெயின் வந்து அதுதான். இப்போ மற்ற ஃபீவருக்கு இதுக்கு என்ன மெயின் டிஃபரெண்ட்னா இது வந்து அந்த மதியத்துக்கு மேல ஆஃப்டர் 1 o'clock மேல தான் 1 to 3க்குள்ள அந்த ஃபீவர் வரும். வந்தாவே அது மலேரியான்னு சொல்லிடலாம். மதியானத்தில் வர. ஆமா, இன்டர்மிட்டன்ட் இது ரெண்டும் இருந்தாவே டெஸ்ட் கூட தேவையில்லை. அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா நம்ம மலேரியாவை தான் இருக்கும். அதாவது மதியான நேரத்தில் வந்தது அப்படின்னா நாமளே யூகம் கண்டிப்பா இருக்கலாம். ஆமா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா, இப்போ அதே மீதி பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சலோ டைபாய்டு அதெல்லாம் ஃபுல் டே எந்த டைம் வரும்னு சொல்ல ஈவினிங் வரும், சிலது காலையில இருக்கும், ஈவினிங் ஃபுல் டே இருக்கும். அப்படிலாம் இருக்குது. அது மாதிரி கிடையாது. இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் மெயின் மதியம், குறிப்பா மதியம். இப்போ ஏதாச்சும் உறுப்புகளை பாதிக்கக்கூடியது இருக்குங்களா? கண்டிப்பா. நான் சொன்னேன் இல்லைங்களா, இது கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட், அதாவது நேரடியாக போய் பிளட் டெஸ்ட் பண்ணா கண்டிப்பா இது பண்ணிடும். இல்லையே கடையில் லோக்கல் ஏதாவது தேவையில்லாத வேற மாத்திரை வாங்கிட்டு அப்படியே ஒரு சப்சைட் ஆயிரும். உடனே தான் ஆகும். இந்த பேரசைட் உடம்புக்குள்ள இது பண்ணிக்கிட்டே இருக்கும். லிவரில் வந்து போய் இது பண்ணிட்டு கல்லீரல் வந்து டேமேஜ் பண்ணிட்டு ஸ்பிளீனோ மெக்காலின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பிளீன் இருக்குதுங்களா, மண்ணீரல் வீக்கத்தை உண்டாகும். ரெண்டாவது இந்த பிளட்ல இருக்கிறதுனால இருக்கக்கூடிய சிவப்பண்ணல் ஃபுல்லா சாப்பிட்டுருது. அது உணவே அதுதான். சிவப்பண்ணு காலியாக என்ன ஆகும், அவன் அனிமிக்கு ஆயிரும். இரும்பு சத்து குறையுது. குறைஞ்சு அவன் வந்து வெறும் அனிமிக்கினுடைய எஃபெக்ட் என்னன்னா கடைசியில ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை. மலேரியான்ற ஒரு ஏரியாவில் வந்து ஒரு 4-5 பேருக்கு இருக்கு, ஜாண்டிஸ் இருக்கு அப்படின்னாக்க அங்க கண்டிப்பா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியோ 6 மாசத்துக்கு முன்னாடியோ ஒரு மலேரியா ஒரு சுற்று அங்க வந்து வந்திருக்கும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம், அந்த ஊர்ல வந்து 1 மாசம் முன்னாடி 2 மாசம் முன்னாடி இந்த மலேரியா வந்து ஃபீவர் வந்துட்டே இருக்குல்ல அடிக்கடி. அவன் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா 4 பேர் 5 பேருக்கு ஜாண்டிஸ் இருக்கும். ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம். ஆமா, ஒரு 5-6 மாசம் முன்னாடி அது அதோட எஃபெக்ட் அப்படியே அனிமிக் ஆகிட்டு அப்புறம் ஆஃப்டர் ஃபைனல் வந்து இதாகும். இது வந்து சரியா கவனிக்கல அப்படின்னா இதனுடைய பலன்கள் வந்து ஒரு 5-6 மாசத்துக்கு அப்புறம். இதே வந்து 15 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு இது அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்பிளினோவகல்னு சொல்லுவாங்க. அந்த வந்து மண்ணீரல் வந்து வீங்கிரும். அது டாக்டர் அப்பெல்லாம் அந்த காலத்துல பிளேன் போனா படுக்க வச்சுட்டு கை வச்சு இங்க அழுத்தி பார்ப்பாங்க. இந்த வந்து முட்டிட்டு போவோம் அந்த ஸ்பிளின். மண்ணீரல் வந்து மேல கையை வந்து தொட்டிட்டு போகும். ஆமா, ஸ்பிளினோமெகல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நோய் வந்து குழந்தைங்களுக்கு வரதுக்கு ஆபத்து இதா இருக்கும். அப்போ அவங்க அந்த தொட்டு பாக்குறது அப்படின்றது அந்த இடத்துல அந்த உறுப்பு டச் ஆனா வலிக்குதா இல்லையா? அதான் வீக்கம், அந்த ஸ்பிளின் வீக்கம் வந்தாவே தானே வந்து கையில முட்டும் இந்த இடத்துல. சரிங்க. நல்ல சார். இது இப்போ கண்டறியக்கூடிய முறை அப்படின்னா எப்படிங்க? இது கண்டறிக்கணும்னா அதான் இப்போ ஃபீவர் வந்தால் எந்த டேப்லெட்ஸ் போடக்கூடாது. நேராக போய் நம்ம அரசு மருத்துவமனை அத்தனை இதுலையுமே இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து மைக்ரோஸ்கோபி சென்டர் இருக்குது. அங்கே போய் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வேலை ஃபீவர் இருக்குது, இது மாதிரி தலைவலி இருக்கு, இந்த மாதிரி விட்டு பேர் வரும்னா உடனே பிளட் கொடுத்தீங்கன்னா சரி. அதை வந்து மைக்ரோஸ்கோபி எக்ஸாமினேஷனில் பர்ஃபெக்டாக பேரசைட்டாக பார்க்கலாம். மற்ற டெஸ்ட்லாம் அப்படி இல்லை. ஆன்டிஜன் ஆன்டிபாடி டெஸ்ட்லாம் கூட ராங் ரிப்போர்ட் வரும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி 80% தான் கன்ஃபார்ம்டு, 20% ஃபால்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 100% நம்ம வந்து பேரசைட் கண்ணில் பார்த்துறோம். அதான் கிருமி கண்ணிலேயே பார்த்து முன்னாடி தெரியுது மைக்ரோஸ்கோப்ல. ஆமா, வெரி சிம்பிள். மாத்திரம் நம்ம கிட்ட இருந்த பழைய இது பார்த்தா அது ஈஸி 3 days, இப்போ அது 14 days ஆயிருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற எந்த இதுவுமே தேவையில்லை. இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது நமக்கு மலேரியாவா இருக்குமோ அல்லது எப்படி இருந்தாலும் சரி ஒரு காய்ச்சல் அப்படின்னா நேர அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு போறோம். ஆல் ஃபீவர் ட்ரீட்டட் அஸ் மலேரியா. ரைட், நல்லது சார். அப்போ வந்து ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கு கொடுக்குறோம். ஆமாங்க. இது எவ்வளவு நேரத்தில் இதை கண்டுபிடிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க? இது நம்ம அர்ஜென்ட் இமிடியேட்டா பார்க்கணும், உடனே பார்க்கலாம். ஒரு 1/2 hourல பார்த்துடலாம். ட்ரை பண்ணிட்டு உடனே ஸ்டெயின் பண்ணி பார்த்துருவாங்க. இல்லையே இன்னைக்கு கூட்டம் நிறைய இருக்கு அல்லது ஹாஸ்பிட்டல்ல வேற ஒர்க்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா அப்படின்னா அடுத்த நாள் கண்டிப்பா ரிசல்ட் கொடுத்துருவாங்க. அது அவங்க கூட போய் வாங்கிட்டு வர வேண்டியதுல மலேரியா பேரசைட் இருக்கு அப்படின்னாக்க நம்ம ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சுகாதார ஆளுங்கள் வந்து அங்க நேரா வீட்டு தேடி போயிட்டு டேப்லெட்ஸ் வாயில போட்டு வந்துருவாங்க. ஃபீல்டுக்கு விட மாட்டா ஃபீல்டு. ஆமா, ஏன்னா இது பரவக்கூடியது. இமிடியேட்டா உடனே கண்டுபிடிச்ச உடனே அவங்க அது பண்ணிடுறாங்க. 20% கிருமி ஒருத்தருக்கு ஒரு ஊர்ல இருக்குன்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். தெரிஞ்சா போதும். நேரா அவர் வரணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. நேரா அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் நம்ம வீட்டுக்கே வந்துருவாங்க. ஆமாங்க. வந்து மாத்திரை. ஆமா, முதல்ல நீங்க சொன்னது வந்து ஒரு 2 நாள் 3 நாள் சொன்னீங்க. இப்போ அந்த கிருமி வந்து எதிர்ப்பு சக்தியை வாங்கிச்சு. ஒரு நாளுக்கெல்லாம் அது ஓடுற மாதிரி. ஆமா, அதனால அது வந்து 14 நாட்கள் அவங்க மாத்திரை. இந்த 14 நாளும் மாத்திரை முழுங்கிட்டோம். அந்த மாத்திரை கம்ப்ளீட் ஆன நாள்ல இருந்து 7வது நாள் வந்து கன்ஃபர்மேஷன் ஒன்னு எடுப்பாங்க. மறுபடியும் ரெக்கவர் ஆயிருக்கா இல்ல திருப்பி இருக்கா, ஏன்னா அதுல ரெசிஸ்டன்ட் வரலாம். அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கறத 7th day திருப்பி ஒரு ஸ்லைடு எடுத்து பார்க்கணும். எடுத்து அதுலயும் இது இல்லைன்னா தான்
அவரை விடுவோம். அதுக்கு பின்னாடியும் 1 இயர், ஏன்னா ரிலாப்ஸ்னு ஒண்ணு இருக்கு. சரிங்க. எல்லா நோய் கிருமிகளுமே ரிலாப்ஸ்னு ஒண்ணு இருக்கு. சரிங்க. நீங்க மாத்திரை முடிக்கிட்டு இருக்கீங்க, இப்ப அரைக்குறை ட்ரீட்மெண்ட்ல வேற ட்ரீட்மெண்ட், ஒரு கிருமி அழிக்க முடியாம வேற ஏதாவது மாத்திரை அப்படின்னு ஆகும்போது அந்த கிருமி நமக்கு ஆபத்து வரும்போது நம்ம உடம்புலயே அந்த கிருமியை சுத்தி ஒரு கோட்டிங் கொடுத்துரும், மாத்திரை அவாய்ட் பண்ண முடியாத மாதிரி. அது மாதிரி இந்த மலேரியா பேரசைட் ரிலாப்ஸ் ஆயிடும், உள்ள போய் தங்கிரும் கல்லீரல்ல. குறிப்பிட்ட தானே 3 மாசமா 2 மாசம் 15 days மாதிரி கம்முன்னு இருக்கும். மருந்து எப்ப நீங்க நிறுத்தி அந்த உடம்பு நல்ல ஆரோக்கிய பிளட் உடம்புல வரும்போது அது டப்புன்னு வெடிச்சு விட்டுரும். நீங்க சொல்றத பார்த்தா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட மேல இருக்கு. இது வந்து அவ்வளவு பொறுமையா நம்ம ட்ரீட்மெண்ட்லயும் நம்ம டாக்டருங்க அவ்வளவு இதை பாக்குறாங்களா, அவ்வளவு பொறுமையா பார்க்கணும். அவ்வளவு இது கன்சல்ட் பண்றது டைம் இல்ல எந்த இதுலயுமே. நீங்க சொல்றத வச்சு புரிஞ்சுக்கும் போது சார், ஒரு கிருமி எந்த அளவுக்கு தன்னை தற்காத்து கவனமா இருக்கு அப்படின்றத நம்ம அதெல்லாம் பாக்குறது இல்ல. ரிலாப்ஸ்ங்கிறது ஒன்னு எல்லாம் மறந்துடுறோம். எல்லாம் பாக்டீரியல் மோஸ்ட்லி இருக்கும். பாக்டீரியல் டிசீஸ் எல்லாம் வந்து ரீஇன்ஃபெக்ஷன் வரதுக்கு காரணம் அதுதான். அது அந்த மாதிரி இது பண்ணும்போது அதுக்கு தான் நம்ம 1 இயர் அது வந்து மலேரியா இது பண்றோம். பாருங்க, இந்த அளவுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்றதுனால தான் இன்னைக்கு மலேரியா வந்து எலிமினேஷன் ஃபேஸ்ல இருக்கு தமிழ்நாட்டுல. சரி. ஏதாச்சும் இலக்கு அந்த மாதிரி வச்சிருக்கோமா சார், நம்ம இந்த மாதிரி மலேரியா இல்லா தமிழகம் அப்படின்ற மாதிரி? ஆமா சார், 2030 வந்து நம்ம இந்தியாவிலேயே மலேரியா எலிமினேட் பண்றோம்னு இலக்கு வச்சிருக்காங்க. சரிங்க. நம்ம தமிழ்நாடு 27க்குள்ளேயே இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு இருக்கிறோம். நான் ஜாயின் பண்ணி இந்த மாவட்டத்தில் வந்து 2016 ஜாயின் பண்ணேன். 17. சரிங்க. 17 ஒரு 2 இயர்ஸ்லயே க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப 2 இயர்ஸ் வந்து இங்க எலிமினேட் ஆயிடுச்சு. நோ மலேரியா. நம்ம தர்மபுரியில மலேரியா இல்ல. 2 வருஷமா இப்ப வந்து ஏறக்குறைய எவ்வளவு பேருன்னா 33 லட்சம் பேருக்கு இப்ப லாஸ்ட் இயர் இது பண்ணோம். சரிங்க. ஸ்கிரீன் பண்ணிருக்கு, டெஸ்ட் பண்ணதுல நம்ம நோ மலேரியா பேரசைட் எதுவும் இல்ல. மலேரியா பாதிப்புன்ற பகுதி எதுவும் தர்மபுரியில இல்ல. டிரான்ஸ்மிஷன் மெயினா இல்ல, ஏன்னா இம்போர்ட்டட் கேஸ் வரலாம். இப்போ ஆந்திரா போறோம், கல்லூரிக்கலாம், அவங்க வருவாங்க. அங்க வந்து நாங்க டிரான்ஸ்மிஷன் அத நடக்கிறதுக்குள்ளேயே நாங்க வந்து தடுத்துறோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. பிரைவேட்லயே நாங்க கண்காணிக்கிறோம். பிரைவேட்ல வந்து பேர் இருந்தா அவங்களுக்கு ஸ்லைடு எடுக்கணும், அந்த ஸ்லைடு நாங்க எடுத்து வந்து பாக்குறோம். ஆல் பிரைவேட் கிளினிக் எங்கெங்க லேப் இருக்கு எல்லா இதுலயுமே நாங்க அதை கண்காணிக்கிறோம். கிராஸ் செக் இருக்கு. அதாவது நம்ம வெறுமனே நம்ம கிட்ட வந்தா மட்டும்தான் பாக்குறோம். நம்ம ஒரு பிரைவேட் முழு கண்காணிக்கல இருக்கு மாவட்டம் முழுசும். சூப்பர். அந்த மாதிரி பண்ணி இது பண்றதுனாலதான் இப்ப அதே மாதிரி நம்ம ஒரு பக்கம் கொசுனுடைய உற்பத்தியும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஆளுங்களை வந்து மஸ்டூர்களை போட்டு அதுக்கு மருந்து அடிச்சுட்டு ரிவர் பெட் ஏரியாவில் அந்த ஃபீடிங் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் கொசு கண்ட்ரோல், இந்த பக்கம் வந்து ஸ்கிரீனிங் வந்து நம்ம வர இது பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதெல்லாம் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு. இப்ப தனுப்புல பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து மலேரியா இல்லை, இது வரைக்கும் இல்லை. அருமை சார். முதல்ல மருதநெல்லி சமுதாய வானொலியின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு கிருமியை வந்து நம்ம முற்றிலும் தடை பண்ணியிருக்கிறோம், அதை பரவத்துக்கு முன்னாடி முயற்சிகள் எடுத்து செய்கிறோம். இந்த நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது அந்த நோயினுடைய தாக்கம் வீரியம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அதுவும் நம்மள மாதிரி மாவட்டத்தில் முழுமையாக இல்லை தடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுடைய பணி எவ்வளோ சிறப்பான பணி இல்லை. இதில் இந்த நேரத்தில் ஒன்று முக்கியமான சொல்ல விரும்பலாம். அதாவது எந்த வேலையுமே ஒரு டெக்னிக்கலாக ஒரு முறைப்படி செஞ்சோம்னா இதாகும். இது காரணம் வந்து நாங்கள் டெக்னிக்கலாக செஞ்சோம். லாஸ்ட் கேஸ் பார்க்கும்போது நம்ம பெரும்பாலை தருமபுரி மாவட்டத்தில் பெரும்பாலை அந்த ஏரியாவில் தான் ரிவர் பெட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிவர் பெட்டில் தான் அங்கதான் கேஸ் வந்துட்டே இருந்தது. அதை நான் வந்து ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் கேஸ் வந்துட்டே இருந்தது. என்ன பண்ணி கண்ட்ரோல் ஆகல. கடைசியில் அங்க எல்லா இதுவும் போய் இறங்கி அந்த ரிவர் பெட்ல பார்க்கும்போது அந்த தண்ணி வந்தாக மூடியுது. தண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு மேட்டூர் டேம் அடுத்த பகுதி. அந்த தண்ணி இழுக்கும் போது அந்த பிட்டி பெட்டா நிக்குது கிணறு மாதிரி. அதுல பாத்தீங்கன்னா ஓவர் பீடிங் நான் சொன்ன அப்படின்னு அப்படியே மேல மிதந்துட்டு இருக்கு. அது மாதிரி பார்த்தோம் ஒரு உற்பத்தி கூடாரம். இதுல இந்த பகுதி மட்டும் இது பண்ண அதுல பாதி சேலம் அந்த பக்கம் வருது, நாங்க இந்த பக்கம். நாங்களும் சேலத்துல இருக்கிற அதே டீமும் 2 பேரும் பேசிட்டு அந்த டீம் அவங்கள ஒரு 10 பேர் இழுத்து நாங்க ஒரு 10 பேர் அந்த ரிவர் வெள்ளுக்கு வந்து அவ்வளவுக்கு மருந்து போட முடியாது. அதுக்கு இயற்கை இதுல வந்து கம்பியூசியா பிசின் இருக்கு. மீனிலே வந்து குட்டி மீனா இருக்கும் கம்பூசியா. சரி, கம்பூசியா. ஆமா, அந்த வந்து அதுக்கு மேல பெருசாகாது, அது எதுக்கு ஆகாது, அது வந்து அதே சைஸ்ல இருக்கும். அது வந்து லாரி ஓரஸ் அந்த எந்த இது இருந்தாலும் லாவாவும் பிடிச்சி சாப்பிட்ரும். அதை வந்து மேட்டூர்ல போய் ஒரு 10 lakhs எவ்வளவு பக்கம் வாங்கிட்டு வந்து எல்லா கிணத்துலயும் விட்டோம். சரிங்க. ஒரு இந்தாண்டு ஒரு 130 கிணறு, அந்தாண்டு ஒரு 130, ஒரு 300 கிணறு 350 கிணறு விட்டோம். அந்த வருஷம் தான் க்ளோஸ் ஆச்சு 2020. அதாவது உற்பத்தியை வந்து முற்றிலும் வந்துட்டு இங்க வந்து பேரசைட் சர்வே ஃபுல்லா 1 month தொடர்ந்து ஃபீவர் அவனுக்கு இருந்தாலும் உடனே ஸ்லைடு எடுத்து உடனே கொண்டு வந்து பாக்குறது.
ஃபுல்லாக இப்போ பேரசைட் க்ளோஸ் ஆயிடுச்சு, அங்கே வெட்டார் இதாயிடுச்சா, அந்த கட்டு இது சர்க்கிள் வந்து இது சைக்கிள் வந்து கட் பண்ணிட்டோம். அதான் நீங்க வந்து அந்த உற்பத்தியவே எடுத்துட்டு போது அங்க வந்து எந்த விதமான கண்டிப்பா அந்த இதுல தான் இப்போ வந்து அந்த கேஸ் வந்து கட் ஆச்சு. அந்த மாதிரி அந்த இதை வந்து சர்க்கிள் வந்து இது சைக்கிள் வந்து எங்க கட் பண்ணிட்டோம்னா 3 இது சொன்ன இல்லைங்களா, என்விரான்மெண்டல், கோஸ்ட், இன்னொன்னு வந்து வெக்டார், இந்த 3மே ஏதோ ஒரு இடத்துல கட் பண்ணி இது ஜாயிண்ட் இல்லாம இருந்தாவே கிளியர் ஆயிரும். அவ்வளோ. அருமைங்க சார். இப்போது இந்த மலேரியா அப்படின்றது இவ்வளவு தீவிரத்தன்மை இருக்குது அப்படின்றது இந்த நாளில் நீங்கள் மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு இந்த மாதிரி விஷயங்கள் அல்லது உங்களுடைய பணிகள் அப்படின்னா ஒட்டுமொத்தமான உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி சார் இருக்குது? இந்த மலேரியாவை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்ம பண்ணிக்கலாம் அல்லது இந்த கொசு ஒழிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எது நம்மளுடைய பிரதான பணியாக இருக்குது, முக்கியமான வேலை? மெயின் வந்து டைமிங் சார். ஏதாவது உடனே ஏர்லி டிடெக்ஷன், ஏர்லி ட்ரீட்மெண்ட், ஏர்லி டிடெக்ஷன், அவ்வளோதான். கண்டுபிடிக்கிறோம், உடனே அதை டிலே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னாவே இதாயிரும். அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ நமக்கு கீழே இருக்கக்கூடிய செக்டர் எப்படிங்க ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி எந்த லெவல் படிநிலை? இப்போ பிஹெச் வரைக்கும் உங்களுக்கு ஆட்கள்லாம் இல்லை பிஹெச்சில், அதாவது பிஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. ஒரு பிஹெச்சில் 2 ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காங்க. சரிங்க. அவங்க வந்து ஃபீல்டில் போய் ஃபீவர் சர்வேலன்ஸ் பண்ணுவாங்க. கண்டினியூஸ் ப்ராசஸ். அது வந்து த்ரூஅவுட் இயர் நடக்கும். அவங்க ஏரியா பிரிச்சுட்டு அந்தந்த எல்லா ஏரியாவும் கவர் ஆகும் 1 மந்த்துக்குள்ள. அவங்க வந்து பியூர் சர்வேலன்ஸ் ஏரியாவுக்கு போகும்போது மற்ற வேலையும் பார்த்துட்டு காய்ச்சல் யாருக்கும் இருக்கா அப்படி இருந்தால் அவங்களுடைய ரத்த தடவை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ அது வந்து 1% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து கவர் ஆயிடணும். இப்போ 5000 பேர் இருக்கிறாங்கன்னா 1% 500 அந்த வருஷத்துக்குள்ள அதை எடுத்துடணும். புரியுதுங்க. அது சர்வன்ஸ் அந்த இது வந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ ஓபிக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேஷண்ட் வராங்க, 51 பிஹெச் இருக்கு. 51 பிஹெச்சிலும் டாக்டர் வைத்தியம் பார்க்குறாங்கன்னா ஓபியில் வந்து பியூர் வருது இல்லைங்களா, அதில் வந்து 15% ஆஃப் நியூ ஓபிடி. ஒரு 100 பேர் வந்தாலும் அதில் 15 பேர்த்துக்கு வந்து பாடி பெயின் அல்லது அட்டாக் ஏதோ ஒன்று சிம்டம்ஸ் இருக்கும். அவனுக்கு வந்து ஸ்கிரீனிங் ஆஃப் மலேரியா பேரசைட் கம்பல்சரி பண்ணிடுறாங்க. இப்போ இந்த அச்சீவ்மெண்ட் கரெக்டாக தொடர்ந்து ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. நல்ல சார். இப்போ உதாரணமாக இப்போ இண்டோரில் ஒரு இருக்குது, ஒரு மருத்துவமனை இருக்குது. இப்போ இங்கே ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அப்போ அங்கே இருக்கிற காய்ச்சல் வரக்கூடிய கிராமம் இப்போ இந்த ஊரில் ஜாஸ்தியாக வருதுனாவே அவர் கவனிக்க ஆரம்பிச்சார். அந்த கிராமத்தை கவனிக்கிறார். கண்டிப்பாக அங்கே காய்ச்சலுக்கு யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் வராங்களோ அவங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக வந்துடும். அதில் நீங்கள் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறீங்க, இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு நேர நீங்க வரீங்க. நீங்க வந்து ஒருவேளை மலேரியா இருந்ததுன்னா உடனடியா அங்க என்ன செய்யணும், என்ன ஃபீவர் கண்ட்ரோல் நாங்க எடுத்துருவோம். எல்லாருமே சரி. ஏன்னா இப்ப இருக்கிறதுல வந்து மலேரியா வந்து இதாயிடுச்சு, மலேரியா குறைஞ்சிருச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வைரல் ஃபீவர் நிறைய வருது. சரிங்க. சிக்கன் குனியா, டெங்கு, இதுதான் மோஸ்ட்லி. லெப்டோஸ்பைரோசிஸ் ஒன்று வந்துருச்சு. இதில் முக்கியமா அது தருமபுரி மாவட்டத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது வச்சிருக்கேன். அந்த பாயிண்ட் மட்டும் மக்களுக்காக கடைசியில் நான் சொல்லிடுறேன். முடியவில்லை, மெயினான ஒரு பாயிண்ட். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க. ஒரு நாள் ஃபுல்லாவே இருக்கும். அந்த டைம் பார்த்தா ஷார்ட் பண்ணி தான் சொல்லிட்டு நிச்சயமா பேசுவோம் சார். இணைப்புல ஒரு நேயர் வந்திருக்காரு, அவர் கூட பேசுவோம். வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். என்றும் எனது இனிய நண்பர் குரோய் அவர்களுக்கு வணக்கம். வணக்கங்க. வணக்கம். இன்னைக்கு வந்து உலக மலேரியா தினம். அது குறித்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் தருமபுரி மாவட்டத்தினுடைய மலேரியா தடுப்பு அலுவலர் சுப்பிரமணியம் அவர்கள் மிக சிறப்பாக தங்களுடைய குறிப்புகள் அதனுடைய பற்றி பேசியிருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் தான் கேட்கலாம். மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேன். நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க சார். நல்லா இருக்கு. இணைப்பு கொஞ்சம் சரியா இல்லையா கணேசன் ஐயா? இப்ப கேட்க சொல்லுங்க. உங்களுடைய சிறப்பான வழிகாட்டுதல் இந்த வரக்கூடிய மழை காலங்கள் இப்போ வெப்பமா இருக்க வந்து உங்களோட சிறப்பான வழிகாட்டுதல் மூலமா வந்து மலேரியா காய்ச்சல் வருவதை தடுத்து கொள்ள நீங்க உதவியாக இப்போ ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்டிருக்கிற அளவுக்கு சிறப்பா பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. மருதநெல்லி பண்பலைக்கு வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. நாம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு அழகான பாடல், அதன் பிறகு நான் பேசுவேன். ஓகே. அன்பிற்கினி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6 மக்களுடன் மருதநெல்லி நிகழ்ச்சியில் இன்று மலேரியா தடுப்பு முறைகள் குறித்து நம்முடைய தருமபுரி மாவட்ட மலேரியா தடுப்பு அலுவலர் சுப்பிரமணியம் அவர்களுடைய சிறப்பு நேர்காணல் இடம்பெற்றிருக்கிறது. அன்பான நேயர்கள், உங்களுடைய சந்தேகங்களும் கூட நீங்கள் கேட்டு தெளிவு பெற 280 896 290 896 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். முன்னிணைப்பாக 043442 என்ற எண்களை சேர்த்தலைக்கலாம். சார், நீங்கள் பாடலுக்கு முன்னாடி சில சஸ்பென்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது, இதில் இன்னும் கூடுதலான தகவல்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்குது அப்படின்றத பற்றி பேசுனீங்க.
அது பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளுடைய இந்த தடுப்பு முறை, சிகிச்சை முறை, கண்டறியக்கூடிய முறை, இதை 3 பிரிக்கலாம். கண்டறியக்கூடிய முறை, அதை தடுக்கணும், ஒருவேளை வந்துச்சுன்னா சிகிச்சை, இந்த விஷயங்கள் இது குறித்தான உங்களுடைய தகவல்கள். அதான் கண்டறிதல் மைக்ரோஸ்கோபிக் ரத்த தடவை, அதாவது ஸ்கிரீனிங் சிம்டமேட்டிக் இருந்தாவே உடனே எடுத்துட்டு நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். சரிங்க. ட்ரீட்மெண்ட் தான் 14 days இதாச்சு. 14 days ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல், அதுதான் இப்போ அந்த சப்போஸ் ஒரு ஏரியாவில் கண்டுபிடிச்சிட்டு ஒரு கேஸ் அப்படின்னாவே இமிடியேட்டா இப்போ அதில் வந்து 4 டைப் இருக்குங்க. அதாவது இம்போர்ட்டட் கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும், போய் அந்த கேஸ் இங்க வந்து லோக்கலால வெளியிருந்து கொண்டு வந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆமா, அதில் 4 டைப் இருக்குது. இம்போர்ட்டட், இண்டிஜினஸ்னா இங்கேயே, இம்போர்ட்டட்னா வெளியிலிருந்து கொண்டு வந்தது, இண்டியூஸ்டு இப்போ நான் சொன்ன கல்குவாரி இருக்கு, அங்க போய் வேலை செஞ்சுட்டான், ஒரு ஆள் கொண்டுட்டு வந்தான், இங்க கொண்டாந்து 15 பேருக்கு பரப்பிட்டான். ஒரு ஆள் தான், வேற யாரும் மூவ்மெண்ட் இல்லை, அந்த ஒரு ஆள் மட்டும் கொண்டாந்து அவன் இங்க இருக்கிற கொசு இருந்திருக்கு, அதை கடிச்சு அவங்க டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கு, அது வந்து இண்டியூஸ்டு. இன்னொன்னு ரிலாப்ஸ். ரிலாப்ஸ் அவங்க சொன்ன இல்லைங்களா, மாத்திரை ஒரு நாள் விட்டு முழுங்கிருப்பாங்க, சரியில்லை, அவன் உடம்புல ரிலாப்ஸ். இந்த 4 டைப் எதுன்ட்டு நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும். அது ஃபர்ஸ்ட்ல செஞ்சிடணும். செஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுலயும் இன்வெஸ்டிகேஷன்ல அது கண்டுபிடிச்சிருவோம், இம்போர்ட்டடா இண்டிஜினஸா எது எப்படி அந்த டைப்ல அவங்க விசாரிப்பீங்க. நாம விசாரிப்போம். யாரே ஒரு மலேரியா காய்ச்சல் வந்து பாசிட்டிவ் கண்டுபிடிச்சோம்னா அவனை போய் தரவா இன்வெஸ்டிகேஷன் என்ன நடந்தது, ஏது எப்படி என்ன விசாரிக்கும் போது ஒரு அனலைஸ் பண்ணி நீங்க. ஆமா, சப்போஸ் அதுலயும் கண்டுபிடிச்சிட்டு சப்போஸ் இம்போர்ட்டட்னு தெரியுது அல்லது இண்டிஜினஸ் இங்கதான் எங்கேயும் போகல, அந்த சரௌண்டிங் குடியிருக்கிற இதுல வந்து 50 வீடு சரௌண்டிங், அங்க இருக்கிற எல்லாருக்கும் ரத்த தட்டல் எடுக்கணும். 50 ஹவுசஸ் ஆர் 250 பேர், ரெண்டுல ஏதோ புரிஞ்சுக்கிட்டோம். இம்போர்ட்டட்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸி, எங்கேயோ வெளியூர் போய் வந்து அங்க கொசுக்கடி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. இங்கே இண்டிஜினியஸ் உள்ளூர்லயே நடந்திருக்குதுன்னா கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. இல்ல எல்லாம் ஒரே வேலை தான். இம்போர்ட்டட்னாலும் எல்லாருக்கும் நம்ம அந்த 50 வீடு பண்ணிட்டு அதுல யாருக்கும் இல்ல அப்படின்னா அதுக்கு பின்னாடிதான் வந்து அந்த கேஸ் வந்து இங்க இல்ல அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ சப்போஸ் அங்க டிரான்ஸ்மிஷன் இருந்தா அந்த 250 பேர் டெஸ்ட் பண்றதுல வந்து 2-3 அங்க இருக்கு, பாசிட்டிவ் வந்துச்சுன்னா இப்போ இங்க டிரான்ஸ்மிஷன் நடந்ததுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடும். அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்க டிரான்ஸ்மிஷன் நடக்குதுனாக்க மேற்கொண்டு நடவடிக்கை, மேற்கொண்டு என்ன பண்ணணும், தடுப்பு நடவடிக்கைனா அடல்ட் மஸ்கிட்டோ இருக்கும், அந்த முழு கொசு இருக்கும், அதுல பேரசைட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அதை சூட் பண்ணி கீழே தள்ளுறோம், பாக்கிங் சொல்லுவாங்க, புகை மருந்து அடிச்சு அடல்ட் மஸ்கிட்டோ க்ளோஸ் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் ஒர்க்கை. அதுக்கு அடுத்தது ஃபீடிங் சோர்ஸ் எல்லாம் பாக்குறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, தண்ணி தொட்டி, சிமெண்ட் தொட்டி, ஓஎஸ்டி எல்லாம் அங்க எங்க அந்த சரௌண்டிங்ல எங்க இருக்குதோ அது ஃபுல்லா தரவா அதுல இருக்கிற லார்வா வந்து ஃபீடிங் இருக்கோ அப்படின்ட்டு அதை ஃபுல்லா டெஸ்ட் ஆகி பண்ணிடும். ஃபோக்கஸ் முழுக்க அந்த பகுதியை நோக்கி எல்லாரும் நீங்க கவனம் கொடுப்போம். கண்டிப்பா முற்றிலுமா அந்த இடத்துல அந்த மஸ்கிட்டோஸ் வந்து அதை பரப்பாம இருக்கிறதுக்கு என்ன வழி இருக்கிற சோர்ஸ் அழிச்சிடும். அதுக்கு அடுத்த பிரிவென்ஷன், அதை திருப்பி வரக்கூடாது. இப்போ ஒரு குட்டை இருக்கு, உடைச்சுடுற மாதிரி இருந்தா உடைச்சிடணும், தண்ணி இது பண்ணக்கூடாது. டெஸ்ட் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த ஏரியாவை சுத்தம் பண்ணிட்டு திருப்பி வந்து மஸ்கிட்டோ வந்து ஃபீடிங் ஆகாத அளவுக்கு ப்ரிவென்ஷன் பண்றோம். அப்படியே குட்டை டெஸ்ட் பண்ண முடியலனாக்க கம்பூசியா கப்பின்னு பிஸ் இருக்கு, அதை கொண்டாந்து அந்த குட்டையில விட்டுட்டீங்கன்னா அது பார்த்துக்கும். நீங்க பெரும்பாலையில சொன்ன மாதிரி அது மாதிரி த்ரூ அவுட் இயர் அது வந்து பர்மனண்டா அது பார்த்துக்கும். அந்த லார்வாக்கில் வந்து வளர விடாம அது வந்து பார்த்துங்களா? சரிங்க சார். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு முக்கியமான தகவல்கள் இருக்கு மக்களுக்கு. தருமபுரி மக்களுக்காக அதை மட்டும் சொல்லுங்களா? ஆமா, ஒன்றும் இல்லை சார். நம்ம தருமபுரி பொறுத்த வரைக்கும் தருமபுரி அண்ட் நான் 3 மாவட்டத்தில் வேலை செஞ்சேன், கிருஷ்ணகிரி அண்ட் திருவண்ணாமலை. அது சொல்லுங்களேன், உங்களுடைய பணி அனுபவத்தை சொல்லுங்க. அதன் பிறகு இந்த சஸ்பென்ஸ். இந்த 3 மாவட்டத்துக்கு முன்னாடி இது ஏறக்குறைய ஒரே சேம் தான் இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி எங்க சார் இருந்தோம் நம்ம? இதுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி, அதற்கு முன்னாடி திருவண்ணாமலை. நம்மளுடைய முதல் பணி அனுபவம் சார். முதல் பணி அனுபவம்னா எல்லாமே மலேரியா. ஜாயின் பண்ணனே டியூட்டி ஜாயின் பண்ணிட்டு 2 மலேரியா கேஸ் 92ல ஜாயின் பண்ணேன். 33 இயர்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம். ஜாயின் பண்ண முதல் நாளே 2 பேருக்கு மலேரியா கண்டுபிடிச்சு தான் உட்கார்ந்த சீட்ல. முதல் நாளே. சரிங்க, அது என்னுடைய அனுபவம். அதை நம்ம பெண்ணாரம் ஜிஹெச் ஆயிடுச்சு. அந்த பெண்ணாரத்தில் தான் நான் முதல் ஜாயின் பண்ணது. அந்த இதில் ஜாயின் பண்ண முதல் நாளே 2 பேர், அதுவும் சின்ன பட்டின்னு நினைக்கிறேன், ஒரு மெடிக்கல் கேம்ப்ல எடுத்துட்டு வந்து ஸ்லைடை எடுத்து வச்சு பார்க்கும்போது 2 இது கிடைச்சது முதல் ஜாயின் பண்ணனால. சரி, நமக்கு நேட்டிவ் சொந்த இதெல்லாம் சார்? சொந்த ஊர் இந்த ஓமலூர், நம்ம ஓமலூர். சரி, நான் அது வந்ததோட சரி, திருப்பி நம்ம 33 இயர்ஸ் ஆகுது. தருமபுரி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, லாஸ்ட்ல 1 இயர் இதுக்கு போயிட்டு வந்தேன், சங்கரன் கோயில்.
திருநெல்வேலி சங்கர் அங்க ஒரு 1 இயர் அவ்வளவுதான் சர்வீஸ். இந்த சர்வீஸ் இந்த இந்த 2-3 இடத்துக்குள்ளதான் நம்ம போய் தான். ஆமாங்க, ரைட் சார். அது மலேரியாவிலே தான் இது பண்ணலாம். சரி. இந்த ஜாகிரபியல் கண்டிஷன் பார்க்கும்போது 3 டிஸ்ட்ரிக்ட் ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் அதுல இந்த கிருஷ்ணகிரி கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு வருது. அது கொஞ்சம் டிஃபரெண்ட், பரவாயில்ல. திருவண்ணாமலையும் இது வந்து சேம் தான், இன்னும் அப்படியே இருக்கு. இன்னும் அப்படியே தான் இருக்கு. இங்க காரணம் என்னன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாவே கேட்டில்ஸ், ஆடு மாடு தான். அதுதான், வேற வழி இல்லை, அதை வச்சு தான் இது பண்ணி ஆகணும். இப்போ இந்த மாதிரி ஜாகிரபியல் கண்டிஷன், அதே மாதிரி மலைப்பகுதி, பெரிய மலையும் கிடையாது, குட்டி கேரட் சின்ன ஒரு இது மரம் செடி கொடி. அதே மாதிரி இன்னொன்று மெயின் இது பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ரிவர் பெட் ஏரியா தான். எங்கே பார்த்தா ரிவர் வந்து தருமபுரி கவர் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் அந்த நோய் பரவுறதுக்கூடிய ஒரு சாதகமான சூழல், ஒரு ஈஸியா இருக்கு. எல்லா நோய்க்குமே இங்க வந்து சோர்ஸ் இருக்கு. காரணம் என்னன்னா மலேரியாவுக்கு ரிவர். இப்போ இந்த கால்நடைன்னு சொன்னீங்க, கால்நடைக்கும் இந்த மலேரியாவுக்கும் தொடர்பு வச்சிருக்குங்க? அது மலேரியாவுக்கு கிடையாதுங்க, ஆனா காய்ச்சலுக்கு. ஆனா காய்ச்சல் வருது. என்னன்னா வைட்டாபான் ஜோனட்டிக் டிசீஸ் சொல்லுவாங்க. லெப்டோஸ்பைரோசிஸ் நிறைய வருது. ஸ்கிரப் டைப்ஸ் ஒன்று இருக்கு. ஸ்கிரப் டைப்ஸ் உண்ணி, அந்த மாட்டு ஆட்டில் இருக்கிற உண்ணி மூலம் கிடைக்குது. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னாக்க மலேரியாலாம் ஒழிஞ்சிருச்சு. டெங்கு, ஸ்கிரப் டைப்ஸ் எல்லாம் ஈக்குவலாக வருது. சரிங்க. இப்போ மலேரியா எப்படி எந்த அளவுக்கு வந்ததோ அந்த அளவுக்கு இங்கே வந்து இந்த மாவட்டத்தில் இருக்குது. இப்போ காய்ச்சல் அப்படின் போது நம்ம எந்த காய்ச்சல், மலேரியாவுக்கு தான் அதிகப்படியான ஆபத்து இருக்குங்களா? எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? எல்லா வகையான காய்ச்சலுமே அந்த ஆரம்பத்தில் ஸ்ட்ரீட் இது பண்ணுறதுனாக்க எல்லாத்துக்குமே ஆபத்து தான். இப்போ மலேரியாக்கு நீங்க சொன்னீங்க ஜாண்டிஸ்ல கொண்டு போய் நிறுத்திடும். ரெண்டாவது உயிருக்கு ஆபத்து. பிஎஃப் வந்துச்சுனாக்கா டெத்தில் ஃபேட்டல் டிசீஸ், பிஎஃப் லெவல். ஆமா, டெங்கு அதே மாதிரி தான். டெங்கு ஸ்டார்டிங்ல இருந்து பிளேட்லெட் வந்து குறையாம ஸ்டார்டிங்ல கண்டுபிடிச்சிட்டு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா நமக்கு எந்த ஆபத்து இல்லை. அதே பார்க்காம முன்னே சிவியரா போயிடுச்சுன்னா அதுவும் ஃபேட்டல் டிசீஸ், உயிருக்கு ஆபத்து. ஸோ வெறும் காய்ச்சல் தானே அப்படின்னு மக்கள் வந்து இருக்கக்கூடாது. காய்ச்சல் வந்துச்சுன்னா முதல் வேலை அரசு மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட்ல வந்து செக்அப் பண்ணும், கரெக்டான முறையான வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தருமபுரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் காய்ச்சல்னா போய் எங்கனாலும் ஒரு கிராமத்தில் ஒரு 40 ரூபாய் கொடுத்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணும். அது சொல்லுங்க சார், மக்களுக்கு அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா ஒரு 15 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவசரத்துக்கு கொண்டு போயிட்டு பக்கத்துல இருக்கும், அதான் டாக்டர் அந்த காலத்துல இருந்து இருப்பான். இது முடிச்சுட்டு 10th 8th முடிச்சுட்டு போயிருப்பான். அவன் 40 ரூபாய் கொடுத்தா விஷயம் போயிட்டு வந்து சரின்ட்டு அந்த பழக்கம் பழகிருப்பாங்க மக்கள். அதான் அந்த கிருஷ்ணகிரி இதே சேம், இங்கேயும் தருமபுரி தான் அது மாதிரி. இப்போ அதோட விட்டா பரவாயில்ல, திரும்ப போகிறதுக்கு அவன் ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுருவாங்க. வீட்டுக்கு வந்து நல்லாயிரும், 2 நாள் நல்லாயிரும். திருப்பி வந்த உடனே திருப்பி இன்னொரு ஆளுக்கிட்ட போவோம், உங்க சரியில்லை மாற்றி ஒரு 4 இடம் 5 இடம் போடும்போது ஆன்டிபயோட்டிக் வந்து ஒரு 15 இயர்ஸ்க்குள்ள இருக்க குழந்தைங்களுக்குலாம் உடம்பு தாங்காது. பிளட்டே வந்து கொலாப்ஸ் ஆயிடுது. கொலாப்ஸ் ஆகிட்டு கடைசியில் வந்து மூச்சு திணறலோ அல்லது வயிறு பிரிச்சு வேற நிறைய காரணம் இருக்கு. அவங்க அந்த கண்டிஷன்ல வந்து அவங்க டெத் ஆகிற நிலைமைக்கு தான் போறாங்க. கடைசியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வராங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி பிரைவேட்ல பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு செலவு பண்ணிட்டு கடைசியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வராங்க. இங்க வந்து என்ன பண்ண முடியும்? ARS போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு முத்தின ஸ்டேஜுக்கு கொண்டு. ஆமா, அப்போ இப்போ நான் சப்போஸ் சொன்னீங்கன்னா இப்போ லெப்டோஸ்பைரோசிஸ் கண்டுபிடிக்கல அப்படின்னாங்க மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் ஆயிரும். லெப்டோஸ்பைரோசிஸ் ஒரு ஸ்பைரோகிட், லெப்டோஸ்பைரோ இன்ட்ராகன்ங்கிற ஒரு பாக்டீரியா. இது எப்படின்னா இப்போ நான் சொன்ன கேட்டில் நிறைய இருக்கு, அந்த யூரின் எல்லாம் அது போடும். ரெயின் சீசன்ல வந்து ஈரப்பதமாவே இருக்கும், இந்த வீட்டை சுற்றி அதுல வந்து அது பல மாச கணக்கில் அந்த லெப்டோஸ்பைரோ இன்ட்ராகன் பாக்டீரியா வந்து, அதாவது சுருள் வலை பாக்டீரியான்னு சொல்லுவாங்க, அது வந்து அங்க லைவா இருக்கும். அந்த மண்ணில் ஈரப்பதத்துலேயே அந்த யூரின் இதில் இல்லையா அதில் இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன பண்ணோம், நம்ம ஆளுங்க ஃபேர் புட் அவுட் போவாங்க, செப்பல் போடாம கை வச்சு காலை வச்சு கை வச்சாங்கன்னா நகை இதெல்லாம் அந்த இடுக்கு இந்த சாப்பிட்ட உள்ள இந்த இதுல பார்த்து சாப்பிட்டா இருக்கும், நகை கண்ணு. அதே மாதிரி விரல் சந்து கால் வெடிப்பு இருக்கு இல்லைங்களா, அது மூலம் உள்ள துருவிட்டு அந்த ஸ்பைரோ கிட்ஸ் கார்க் ஸ்க்ரூ மெத்தட் துருவிட்டு போக முடியும் உள்ள உடம்புக்குள்ள. எப்படி நம்ம ஸ்க்ரூ இது போட்டுருக்கோம்ல அது மாதிரி திருப்புளி வச்சு அந்த மாதிரி உள்ள போயிடும். உள்ள போயிட்டு ரத்தத்துல கலந்துட்டு அது கிட்னில போய் ஃபில்டர் பண்ண முடியாம கிட்னிலேயே ஃபெயிலியர் பண்ணிடும். இவ்வளவு விஷயங்கள். ஆமா, மல்டி ஆர்கன் ஃபெயிலியர். லங்ஸுக்கு போனா லங்ஸ் ஆப்ட், ஹார்ட் போனா எல்லாமே இது பண்ணிட்டு மல்டி ஆர்கன். ஃபைனல் வந்து நம்ம அப்படியே ஃபீவர் வரும் மாத்திரை ஏதோ வாங்கி போட்டு லோக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஃபைனல் வந்து டெத்தில் போய் முடிஞ்சிடும். சரிங்க சார், நம்ம நிகழ்ச்சியினுடைய கடைசி 10 நிமிடத்தில் இருக்கிறோம். நீங்க இப்ப பேசிருக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு வலுவான விஷயம். கண்டிப்பாக நம்ம மக்களையும் நாம வந்து ஒரே அடியா நம்ம என்ன அவங்க பாவம் அவங்க அந்த அவசரத்துக்கு வேலை முடியணும், செலவு கம்மி, பல விஷயங்களை நம்ம அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா எப்படி கவனமா இருக்கணும்,
எப்படி அது குறிப்பாக நீங்கள் சொன்னது அந்த சின்ன வயசு குழந்தைங்க ஒரு 10, 15, 20 வயசுக்குள்ளார ஃபீவர்னும் போது என்ன செய்யணும்? சரியான இடத்துக்கு போகணும். ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் வந்து மக்கள் வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு வெயிட் போனவனே கவனிக்கணும், அப்படி அந்த குறை தான் சொல்றாங்களே இல்லையா, பொறுமை இல்லை. மக்கள் வந்து அந்த மைண்டை மாற்றணும். அவசரம், நம்ம நோய்க்காக போகிறோம், அங்கே மட்டும் அவ்வளோ பேர் இருக்காங்க இல்லைங்களா, வெயிட் பண்ணி தான் ஒரு டாக்டர் இங்கே போனோடனே கூட பிரைவேட்டில் போய் 2 நாள் கூட உட்காந்துட்டு இருக்கிறாங்க காசை கட்டிட்டு. ஆனால் மக்களுக்கு அந்த பொறுமை வர மாட்டேங்குது. இப்போ 4 இடத்துல இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு போய் நீ எங்கே போய் பிரயோசனம் இல்லை. இப்போ பிரைவேட் போனாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் புரியல. புரிஞ்சு அது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போயிட்டு நீங்கள் ஆரம்பத்திலே முறையான ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து ஆரம்பத்தில் இது பண்ணிடலாம். அந்த மல்டி ஆர்கன் ஃபெயிலியரும் போக வேண்டியதில்லை. சரியான டெஸ்ட் அங்கே தான் பண்ணுறாங்க. புரியுதுங்க. அதாவது வந்து மக்கள் மனநிலையில் ஒரு மாற்றம் வேணும், கண்டிப்பாக வேணும். இங்கே வந்து சும்மா பண்ணுறதுனால நமக்கு வந்து சரியாக பண்ண மாட்டாங்க. அதே அந்த இது மைண்டில் இதாக இருக்குது. அதனால் வந்து கடைசியை கெட்டு போகிறது உடம்பு, அது உயிர் சேதம். அது அதான் புரியுதுங்க. அதுக்கு ஃபைனல் வந்து யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு போகிறாங்க. அதே போல் இப்போ வீட்டை சுற்றி இப்போ இந்த ஆடு மாடல் வச்சுருக்கோம், இந்த யூரின் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கிளியர் பண்ணோம். அது என்னன்னாலும் மக்கள் அது இன்னும் அந்த அளவுக்கு இது வரல. சுற்றி கட்டிட்டு நடுவில் ஆடு மாடு கட்டி நடுவில் தான் அங்கே படுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இது இருக்குன்னு கிறிஸ்டின்லாம் படுமோசம், வெளியே படுத்துகிறோம், ஆடு மாடு உள்ளே கட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஃபேர்பிட்டோட போகும்போது இதாகுது. அதே மாதிரி லெப்டோஸ்பைர் என்ட்ரேகன் வந்து வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எலி காய்ச்சல்னு சொல்லுவாங்க. லெப்டோஸ்பைர் என்ட்ரேகன் அது பேக்டீரியா சொன்ன இல்லைங்களா, அது வந்து எலி யூரின் போட்டு அதில் வந்து ஒரு இதில் வந்து ஒரு 50 பேக்டீரியா உள்ளே போச்சுன்னா அது அப்படியே இந்த ஈரப்பதம் மல்டிப்ளை ஆகிக்கும், அந்த மண்ணிலே மல்டிப்ளை ஆகிடும். ரெண்டாவது வீட்டில் காய்கறி வைக்கிறாங்க, அந்த எலியினுடைய பாத்திரக்கெல்லாம் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, போய் காய் சாப்பிட்டு தாசம் வராது. முட்டைக்கோசு கேரட்டை வச்சுக்கிறீங்க, கடிச்சிட்டு அது வேலையை முடிச்சுட்டு வந்தா வரல, அது ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் வரும், சிறுநீர் கழிச்சிட்டு தான் வரும். அப்போ அங்கே வந்து நம்ம ஆளுங்க அதை வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கு, அப்படி எடுத்து சமைப்பாங்க அல்லது கையில் படும் போது அது கண்டிப்பாக அபேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்றீங்க சார். நீங்க அதுவும் இல்லாமல் மக்கள் இப்படி விழிப்பு இல்லையா அப்படின்றது உங்களுடைய பேச்சில் வந்து ஒரு அக்ரெசிவாக இருக்கு. நிறைவா நீங்க இல்லை, இதெல்லாம் நான் மக்கள்கிட்ட சேர்த்துன்னு நம்மனால இது பண்ணா, நான் போற இடத்துல சொன்ன எவ்வளவு பேருக்கு போவோம், 10 பேருக்கு போய் சேரும், 20 பேர் சேரும். இன்னைக்கு வந்து குறைஞ்சது ஒரு 500 பேர் 1000 பேர் போகும்போது எனக்கு உண்மையிலே உங்க மூலம் கிடைச்சது ரொம்ப பெருமையா இருக்கு. என் சர்வீஸுக்கு ஒரு நல்ல திருப்தியா இருக்கு, ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க அதாவது எப்படியாச்சும் இந்த மக்களை வெளிப்படைய கண்டிப்பா அப்படிதான் என்னுடைய இதுல இருக்கும். ஆனா மக்களுடைய இதுவும் சூழ்நிலைன்னு பார்க்கும்போது ஒண்ணும் இல்லை, உங்க பேச்சுல அழகா புரிஞ்சுக்க முடியுது. சொல்லுங்க. ஒரு சின்ன ஒரு இது போவோம், அப்படியே சட்டி நிறைய வெறும் லார்வாவாக தான் இருக்கும், மஸ்கிட்டோ லார்வா வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன சட்டி தான் இருக்கும். அவங்களுக்கு அதை எதிரிங்க மாதிரி நம்ம போய் இது கொட்டக்கூடாதுன்னா ஏற்றுக்க மாட்டாங்கன்னா, எனக்கு தண்ணி முக்கியம், நீங்க எங்க இது கொட்டி நான் எங்க போட்டோம், அவங்களுக்கு அந்த இதுதான் வருது வெளியே, நம்ம என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க பக்கம் நான் இருக்கு, இந்த வெயில் காலத்துல தண்ணி நம்ம டிமாண்ட் தான், அதை மூடின்னு சொல்றோம், அது கேட்க மாட்டாங்க. அந்த மனநிலை மாறணும், மக்களே மாறிட்டு அந்த பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு சில ஏரியாலாம் சுத்தமா இது பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு சில ஏரியா நான் அப்படியே இருக்குங்க. தருமபுரி எவ்வளவு பரவாயில்ல, நான் வந்து இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. சரிங்க, நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கு கொஞ்சம் டெவலப் இருக்கு. இன்னும் ஒரு 25% தான் கொஞ்சம் அதான் இருக்கு, கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கு. அதுவும் நீங்க சரி பண்ணி பண்ணிடலாம், மக்கள் பண்ணிடுவாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல, எவ்வளவு எல்லாம் இது பண்ணிடுவாங்க. மக்களுடைய வேண்டுகோள் தான், பிரைவேட்ல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது, ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இது பண்ணுங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் அதில் வந்து ஏதாவது சொன்னாலும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அருமை சார். ஒத்துழைப்பு இல்லாம அதாவது இதான் நினைக்கக்கூடாது. குறை எங்க போனா குறை சொல்றது இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாம என்னது போறோம், என்ன பண்றாங்க, கொஞ்சம் அந்த பொறுமை இருந்தா இன்னும் கண்டிப்பா நம்ம தருமபுரி மாவட்டம் டெவலப் ஆயிரும். கண்டிப்பா நோய் இல்லாம ஒரு மாவட்டமா ஆக்கலாம். நல்லது சார். இன்னைக்கு ஒரு நல்ல நாள், ஒரு மலேரியா தடுப்பு, அது குறித்தான விழிப்புணர்வு, உங்க மனசுல இருக்கிற விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் ஆமா கொட்டினீங்க. மக்கள் எப்படி இருக்கணும், என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத பத்தி எல்லாம் பேசுனீங்க. இப்போ நிறைவா நீங்கள் நம்ம தருமபுரி பகுதி சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், இப்போ வானொலியை கேட்டிருக்கக்கூடிய மக்கள், உங்களுடைய ஒரு மலேரியா தடுப்பு அலுவலராக நீங்கள் சொல்லக்கூடிய நிறைவான செய்தினா மக்கள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்றத மட்டும் ஒரு சில நிமிடங்கள் இருக்குது, நாம் பகிர்ந்துக்கலாம். ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஒரு அட்வைஸ், உங்களோட தருமபுரியை பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் சொன்ன இதுதான், வீட்டை சுற்றுப்புற சுகாதாரம் கரெக்டாக இருந்தாவே நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. முறையான ட்ரீட்மெண்ட் வேணும். நம்ம வந்து கவர்மெண்ட் இதை போய் பண்ணால் நல்லா இருக்கும். அதே மாதிரி பர்சனல் ஹைஜீனிக் கொஞ்சம் நான் தன் சுத்தம் சொல்லுவாங்க இல்லைங்களா, சுகாதாரம். ஆமா, ஏன்னா மக்கள் வந்து ஆடு மாடு அண்டி தான் இருக்காங்க. ஜோனட்டிக் டிசீஸ் சொல்லுவாங்க, அது நமக்கு இதுதான் தெய்வம் தான் மாடு. இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய உண்ணின் மூலம் நமக்கு நோய் பரவுது.
அப்படிங்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். கொஞ்சம் சுத்தபத்தமாக வச்சுருந்தாக்க நம்ம நோய் நொடி இல்லாமல் நல்லா நீடுல. மலேரியா இப்போ எப்படி இல்லாமல் எவ்வளோ இதாக இருக்காங்க. மலேரியாலாம் ஒரு 20 வருஷம் முன்னாடி தருமபுரியில் கேட்டு பாருங்க, அது சொல்ல மறந்துட்டேன். அரூர் பிளாக்கு அண்ட் பெண்ணாகரம் பிளாக்கு, இந்த 2 மட்டும். பெண்ணாகரம் அந்த ரிவர் போடுதுங்களா, மலேரியா இல்லாத வீடுங்களே இருந்திருக்காது. அந்த அளவுக்கு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு வீடு கூட படுத்தவன் எழுந்துக்காம இருந்திருக்க மாட்டான், மலேரியா அவைட் ஆகாமல் இருந்திருக்க மாட்டான். இன்னைக்கு மலேரியாவை இங்கே காணோம், அந்த பேரசைட் என்னால் பார்க்க முடியல. பார்க்கலாம் எங்கே இதுங்கிற அளவுக்கு எவ்வளோ முன்னேற்றம் வந்திருக்கு. அது நம்ம மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நல்லது சார். உங்களுடைய பணி இதை இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இருக்கணும். இது இப்போ எப்படி தருமபுரியில் மலேரியா இல்லை அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்களோ, இன்னும் அந்த 27 இலக்குக்குள்ளரையும் எதுவும் ஒரு பேரசிட்டிஸ் கூட நீங்கள் கண்டுபிடிக்க கூடாது. கண்டிப்பாக மலேரியா பொறுத்த வரைக்கும் ஓகே, இனிமேல் விட மாட்டோம். நான் இருக்கிற வரைக்கும் தருமபுரி நோ மலேரியா. அருமை சார். அதே போல் இந்த மீதி நான் சொன்னேன் இல்லைங்களா, லெப்டோஸ்பைரோசிஸ், ஸ்கிரப்டைபஸ், இதுவும் நம்ம ஓரளவுக்கு இது பண்ணிட்டோம், மக்கள் இன்னமும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. நல்ல சார். அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மருதன்வெள்ளி சமுதாய வானொலியின் சார்பாக ஒரு நல்ல உரையாடலாக இருந்தது. உங்களுடைய அந்த மக்கள் வந்து விழிப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், சுகாதாரம் சரியாக இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கூட கேள்வி கேட்கலையா? கேள்விகள் வந்து மக்களுக்கு புரிஞ்சுதா? மக்களுக்கு புரிஞ்சிருக்குமா? நல்ல விஷயங்கள். அன்பான வாழ்த்துக்கள். மருதன்வெள்ளி சமுதாய வானொலியின் சார்பாக உங்களுடைய இந்த மருத்துவ சேவை மேலும் மேலும் தொடரணும். அவ்வப்போது நிலையத்துக்கு நீங்க நேரம் உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு எப்பயும் தேவை. நம்ம மக்களுக்கு கண்டிப்பா சேர்ந்து நம்ம எது வேணாலும் செய்யலாம் சார். ஓகே, அருமை. மிக்க நன்றி. நன்றி. அன்பான நேயர்கள், இதுவரையில் இணைந்திருந்த நிகழ்ச்சி மக்களுடன் மருதன்வெளி நிகழ்ச்சி. இன்றைய மக்களுடன் மருதன்வெளி நிகழ்ச்சியானது உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு நம்முடைய தருமபுரி மலேரியா அலுவலர் கே சுப்பிரமணி அவர்களோடு ஒரு சிறப்பு நேர்காணல் இருந்தது. மருதன்வெளி சமுதாய வானொலியின் சார்பாக அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கின்றோம். நேயர்களே, இணைந்திருங்கள். இது மருதன்வெளி சமுதாய வானொலி. இது நம்ம ரேடியோ, நமக்கான ரேடியோ.